ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிராமி வீட்டுக்கு அபிராமியோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க வராங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கார்த்தியை இன்வைட் பண்ணுறாங்க. எனக்கு இது 2 பசங்க, அதுவும் என்னோட மூத்த பசங்களை கூப்பிடாம கார்த்தி கூப்பிடுறீங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அருணாச்சல கேட்குறாங்க. இல்லைங்க, உங்க 2 பேர் பசங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் இந்த தம்பிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த தம்பியை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நிறைய ஏழைகளுக்கெல்லாம் நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவரே ஸ்டார்ட் பண்ணி வச்சா அமோகமாக போகும்னு தான் நாங்கள் இந்த தம்பியை அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னது. உடனே நம்ம அபிராமியும் கார்த்தி, என்னப்பா நீ போயிட்டு வரவல்ல அப்படின்னு கேட்டதும், தம்பி கவலைப்படாதீங்க, லீவ் நாளையில தான் நாங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னதும் உடனே கார்த்திக்கு சரின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்குரிய நாளும் வருது. அப்போ நம்ம அபிராமி கூடவே தீபாவையும் கூட்டிட்டு போப்பா அப்படின்னதும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா உடனே அபிராமி இங்க பாரு தீபா, என் புள்ள கூட நீ பெரிய இடத்துக்கு போக போறோமா. ஸோ யாருமே உன்னை பார்த்து குறை சொல்லக்கூடாது. அதனால நாங்க சொல்ற மாதிரி தானே ரெடி ஆகணும். அத்தை, எனக்கு சிம்பிளா இருக்கிறதா பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகே தாமா. ஆனா என்னோட மருமகளை யாரும் குறை சொல்லக்கூடாது. இந்த அத்தைக்காக நாங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை தானே போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னதும் சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைத்திலி கிட்ட மீனாட்சியும் அபிராமியும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடர்ன் ட்ரெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. தீபாவை மாடர்ன் கேர்ளாக ரெடி ஆகிடுறாங்க. இந்த பக்கம் காட்டி ரொம்ப நேரமாக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தீபா மாடர்னாக வரதை பார்த்து ரியா ஐஸ்வர்யா பொறாமப்படுறாங்க. காட்டி அந்த இடத்துல தீபாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அருணாச்சல அம்மா காட்டி தீபாவை கூட்டிட்டு போகலையா, தீபா எங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாட்டு மாமா எப்படி கலாய்க்கிறாங்க, எங்க இதான் என்னோட மருமக, நீங்களே கலாய்ச்சா எப்படிங்கிற மாதிரி கேட்டதும் சும்மா சொன்ன தீபா, நீ இப்படியே இருந்துக்குமா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாங்கிற மாதிரி அருணாச்சலம் பாராட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா காட்டி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் காட்டி தீபா 2 பேருமே அந்த ஃபங்க்ஷன் இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா அதே ஃபங்க்ஷன் இடத்துக்கு நம்ம ரம்யாவையும் இன்வைட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஸோ ரம்யாவும் வந்திருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நிரா ரிபன் கட் பண்றதுக்காக நம்ம கார்த்தி கூப்பிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம ரம்யா. அவ்வளோ பெரிய ஆளா, அதுவும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளை விட அவன் பெரிய ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. பார்த்தா கார்த்தி தீபாவும் மசா வராங்க. இதை பார்த்து ரம்யா எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி தீபா 2 பேருமே சேர்ந்து ரிபனை கட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எவ்வளோ வேலைகள்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே அழைச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யாவால நம்ப முடியல. அவங்க பேரதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்பு.